ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நான் 2-3 வருஷமா நினைச்ச ஒரு விஷயம் நடக்க போகுது. அதாவது சைக்கிள் வாங்க போறோம். நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு சைக்கிள் டெலிவரி தானே அப்படின்னு சொல்லிட்டு, இது அதுக்கும் மேலே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். என்னுடைய சைல்ட்ஹுட்டில் ஒரு பாகம்னு கூட நான் சொல்லுவேன். ரொம்ப வருஷமாக தள்ளி வச்ச என்னுடைய கனவு இன்றைக்கி நிறைவேற போகுது. எஸ், இன்றைக்கி நான் ரைடு போக போகிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருந்த போதிலிருந்தே இந்த சைக்கிள் மேலே உண்டான ஈர்ப்பு எனக்கு என்றைக்குமே குறைஞ்சதே கிடையாது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல், நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஈவினிங் டைம் ஆனால் சைக்கிள் எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றது, இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே சின்ன வயசில் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த காலத்துலேருந்தே எப்போவுமே எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு மவுண்டெயின் பைக் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நான் சைக்கிள் வாங்காமலாம் இல்லை. எனக்கும் வீட்டில் சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் என் சைக்கிளையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த சினாரியோவிலேருந்தே எனக்கு அந்த மவுண்டெயின் பைக் மேலே உண்டான ஈர்ப்பு எப்போவுமே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் வாழ்க்கை அங்கேயே நிற்கலை. ஜாபு, மேரேஜு, கிட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரியாரிட்டிஸ் மாறிட்டே இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொரு தடவையும் அந்த மவுண்டெயின் பைக்கை வாங்கணும்னு நினைக்கும் போது வேற ஒரு விஷயத்துக்காக காசு எடுத்து வைக்க வேண்டியதாகிடுச்சு. என்னதான் லைஃப் இப்படி போய்கிட்டே இருந்தாலுமே என்னுடைய ஆள் மனசில் இந்த ஆசை இன்னுமே விட்டு போகாமல் தான் இருந்துச்சு. அது ஒரு ஓரமாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் நான் என் மைண்டை மாற்றிக்கிட்டேன். நான் எனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டேன், இந்த வாட்டி வாங்கலைன்னா என்றைக்குமே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். அப்போ தான் புரிஞ்சுது ஒரு சில ட்ரீம்ஸ்லாம் நம்முடைய பேஷன்ஸை ரொம்ப சோதிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 2 சக்கரம் இருக்கிற ஒரு சைக்கிள் கிடையாது. என்னுடைய சின்ன சின்ன சாக்ரிஃபைஸஸுக்கும் பெரிய வெயிட்டிங் பீரியடுக்கும் கிடைச்ச ஒரு ரிசல்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இந்த வண்டியில் இதை மிதிக்கிறதால நான் முன்னாடி மட்டும் போகலை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது கிடைச்ச அந்த ஃபீலிங்லாம் எனக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எப்பயாச்சும் ஒரு கனவு இருந்துச்சுன்னா, லைஃப் அந்த ட்ரீமை ரொம்ப தள்ளி போடுதுன்னா, ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க. அந்த கனவை விட்டுறாதீங்க. டிலே பண்ணுங்க, அதை நிறுத்தி வைங்க. ஆனால் அதை கேன்சல் பண்ணாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு திருப்பி கையில் கிடைக்கும்போது அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கும். நான் ஆரம்பிக்கிற சைக்கிள் பயணமும் என்னுடைய கதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதை தாண்டி என் லைஃப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றுனா இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸாக போடலான்னு இருக்கேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கங்க. மறக்காமல் ஜின் ஃப்ரம் 95 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.